மோட்டோல இருந்து ஃபர்ஸ்ட் டைமா லேப்டாப் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல. இவங்க சொல்றது நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, கேஷுவல் யூஸ், ஆஃபீஸ் யூஸ்க்குலாம் நீங்க யூஸ் பண்றதுக்கான லேப்டாப்பா லான்ச் பண்ணியிருக்கோன்றாங்க. மோஸ்ட்லி மோட்டோட்ட இருந்து வரக்கூடிய ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெக் வைஸ் வந்து அதிகமாக இருக்கும், பிரைஸ் வைஸ் ரீசனபிளா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த லேப்டாப் இருக்கா இல்லையா, என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, மிஸ் ஆகுது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லேப்டாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பாக்ஸ்ல வந்துச்சுன்றதை பார்க்கலாம். ஃப்ரண்ட்லேயே மோட்டோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டிக்கரை கட் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே எடுத்தோடனே லேப்டாப் தான். மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா பச்சை கலரில் கொஞ்சம் மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். 68 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேப்டாப்போட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூரபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராகவே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், அண்ட் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய கீபோர்டு ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ரீமியமாக இருக்குது. அந்த டியூரபிலிட்டியுமே இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 16.9 mm, வெயிட் வந்து 1.39 kg கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக வெயிட் இருக்கிற ஃபீல் இல்லை. அண்ட் அதே மாதிரி பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போய் வெளியிலலாம் யூஸ் பண்ணுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த வெயிட் அண்ட் திக்னஸ். அண்ட் கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்காக அந்த கிரே கலர் இல்லாட்டி பிளாக் கலர் தான் வரும். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயுமே மோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த பேண்டோன் கலர் தான் அவங்க ஃபோனில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பேண்டோன் கிரீன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு மெட்டாலிக் ஃபினிஷில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு ப்ளூ கலர் பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த கலரையும் காட்டுறேன், எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஃபிங்கர் யூஸ் பண்ணியே நம்மளால் ஓப்பன் பண்ண முடியுது. அண்ட் அதே மாதிரி 160 டிகிரி வரைக்குமே கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் நின்றுட்டுலாம் லேப்டாப் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் கூட விசிபிலிட்டி பெட்டராகவே இருக்குது. பவர் பட்டன் ரைட் சைடில் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் மைக்ரோ எஸ்டி கார்டு ரீடருமே இருக்கு. 2 USB டைப் ஏ போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் போர்ட்டில் சப்போஸ் லேப்டாப் ஆஃப்ல இருந்தாலும் கூட உங்களோட ஃபோனுக்குலாம் சார்ஜ் பண்ணணும்னா பண்ணிக்க முடியும். ஆல்வேஸ் ஆன் ஆப்ஷனுமே இருக்கு. லெஃப்ட் சைடில் HDMI போர்ட், 2 டைப் சி போர்ட் இருக்கு அண்ட் 3.5 ஆடியோ ஜாக்குமே இருக்கு. வெப்கேமை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் பிரைவசி சட்டரோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமரா வேணான்ற பட்சத்தில் பிசிக்கலாவே நீங்க வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கு. ரியலாவே இது பெஸ்ட் தான். இதுல வீடியோ பொறுத்த வரைக்கும் 1080p 30 fps வரைக்குமே ரெக்கார்டு இருக்கு. பட் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து வீடியோ கால் பேசுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ண போறோம். அண்ட் டியூவல் அரே மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ஸ் பிக்கப்புமே வந்து பெட்டரா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த லேப்டாப்போட ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் இதோட டிஸ்பிளே தான். 14 இன்ச் இருக்கக்கூடிய OLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வர மாதிரியும் இருக்கு. குறிப்பாக டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கட்டும் இல்லை நார்மல் யூஸ்க்குமே பர்ஃபெக்டாக இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, HDR சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் HDR கண்டென்ட் கூட வியூ பண்ணிக்க முடியும். ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா OLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது தான். அண்ட் DCI P3 கலர் கேமட் 100% கவர் ஆகுது. ஸோ இதனால நல்ல வைப்ரண்டான அக்யூரேட்டான டிஸ்பிளேவும் இருக்கு. நல்ல ஒரு டீப்பான பிளாக்கும் எக்ஸலண்டான கலர் கான்ட்ராஸ்ட் வந்து கிடைக்குது. நார்மலா உங்க போன் டிஸ்பிளேல இருந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு பெட்டரா இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த லேப்டாப் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெஸ்டான டிஸ்பிளேவா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கீபோர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சைஸ்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுலயும் பேக் சைடு ஒயிட் லைட் கொடுத்துருக்காங்க. 2 லெவல் பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. ட்ராக் பேடை பொறுத்த வரைக்கும் லார்ஜா இருக்கு. ரெஸ்பான்ஸும் பெட்டராவே இருக்கு. மல்டி டச் கெஸ்டர்ஸ் இருக்கனால 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஜூம் பண்றதுக்காக இருக்கட்டும் இல்ல ஸ்க்ரோல் பண்றதுக்கெல்லாம் கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் டாப் ஃபயரிங் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட்ல டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கிளியரா பெட்டரா இருக்கு. ஆனா அதே சமயம் லவுட்னஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பேட் லைஃப் அப்படின்னு வரும்போது பிராண்ட் சைட்ல இருந்து சொல்றது 1 டேக்கான பேட் லைஃப் தாராளமா கிடைக்கும் அப்படின்றாங்க. இவங்க கொடுத்திருக்கூடிய பேட்டரி கெபாசிட்டி 60 வாட் ஹவர் கொடுத்துருக்காங்க. 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோடையும் கொடுத்துருக்காங்க. இதை நான் லைவா டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் கண்டினியூவா வீடியோ பார்க்கறதா இருக்கட்டும், நார்மலா மெயில் செக் பண்றது, ப்ரௌஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரியான ஒர்க்லாம் கொஞ்சம் ஹெவியாவே டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல மேக்ஸிமம் 5 ஹவர்ஸ் வந்து கிடைக்குது. பேட் லைஃபை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஓகேவா தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து இந்த பேட் லைஃப் வந்து டிஃபர் ஆகும். அண்ட் OS அப்படின்னு வரும்போது Windows 11 ஹோமோ ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2024 வருது. அண்ட் AI ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கோ பைலட்டுக்கான செப்பரேட்டான பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே டேரெக்டாக நீங்கள் AI பேஸ் பண்ணி இப்போ சாட் ஜிபிடிலாம் எப்படி கொஸ்டின் கேட்பீங்க, இமேஜ் ஜென்ரேட் பண்ணுவீங்களோ டேரெக்டாக கோ பைலட்லேயே உங்களால் பண்ணிக்க முடியும். சாம்சங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ஃபீச்சர்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயம் மோட்டோவில் ரொம்பவே கேஷுவலாக இருக்குது.
அதுலேயும் குறிப்பாக நீங்கள் மோட்டோ ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்களோட லேப்டாப்பில் ஸ்மார்ட் கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிட்டு சீம்லெஸ்ஸாக வந்து மொபைலையும் லேப்டாப்பையும் யூஸ் பண்ண முடியுது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஃபோனை ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கண்ட்ரோலுமே டேரெக்டாக லேப்டாப்லேயே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. லேப்டாப் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, டக்குன்னு மொபைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மொபைலுக்கு தான் போடனே தேவையில்லை. மவுஸை ஜஸ்ட் மூவ் பண்ணுங்க அப்படின்னாலே கர்சர் வந்து மொபைலுக்கு வந்துடும். ஈஸியாக ஆப்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் வெப்கேம் மொக்கையா இருக்குன்னு கவலைப்பட தேவையில்லை. உங்களோட மொபைலோட செல்ஃபி கேமரா லேப்டாப்போட வெப் கேமராவை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் அக்சஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா மொபைலோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இங்கேயே ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்மார்ட் கிளிப்போர்ட் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க லேப்டாப்ல காப்பி பண்ணுங்க அப்படின்னா மொபைல்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். மொபைல்ல காப்பி பண்ணுங்க அப்படின்னா லேப்டாப்லயே பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் கூட இருக்கு. ரியலாவே இந்த மோட்டோவோட ஸ்மார்ட் கனெக்ட் ஆப் வந்து ஒர்த்தா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சப்போஸ் நீங்க மோட்டோ ஃபோன் வச்சிருக்கீங்க, இப்போ இருக்கக்கூடிய உங்களோட லேப்டாப்ல கூட இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி சீம்லெஸ்ஸா எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஹார்ட்வேரோட ஸ்பெக்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்ம கிட்ட இருக்கிறது இன்டெலோட கோர் 5 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிபியை பொறுத்த வரைக்கும் இன்டெகிரேட்டடா இருக்கக்கூடிய இன்டெலோட கிராஃபிக்ஸ் தான். டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இதில் கிடையாது. ரேமை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இருக்கிறது 16 GB ரேம் வேரியன்ட் இருக்கு. இதுலேயே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க 32 GB வரைக்குமே அப்கிரேட் வந்து பண்ணிக்க முடியும். எஸ்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இருக்கிறது 512 GB இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 7, Bluetooth 5.3 கொடுத்துருக்காங்க. சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் சினி பெஞ்ச் 2024 சிங்கிள் கோர் வந்து 95 கிடைச்சிருக்கு. மல்டி கோர் வந்துட்டு 508 கிடைச்சிருக்கு. அதுவே கீக் பெஞ்ச் 6 பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 1886 மல்டி கோர் வந்துட்டு 8067 வந்து கிடைச்சிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இந்த லேப்டாப் யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும் இருக்காதுன்றத வந்து ஃபர்ஸ்ட் கிளியரா தெரிஞ்சுக்குங்க. நீங்க கேஷுவல் யூஸ் தான் பண்றீங்க, வெப் ப்ரௌஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல எக்ஸல் ஷீட் யூஸ் பண்றீங்க, இல்ல வேர்ட் யூஸ் பண்றீங்க, பிரசன்டேஷன் ஒர்க் ரெடி பண்றீங்க, ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்றீங்க அப்படின்னா சூட்டபிளா இருக்கும். அண்ட் வீடியோஸ் வந்து 4Kல கூட உங்களால ப்ளே பண்ணி பார்க்க முடியும். அண்ட் அதையும் தாண்டி கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க அப்படின்னா லைட் அண்ட் மாடரேட் லெவல்ல நீங்க எடிட் பண்ணிக்கலாம். போட்டோஷாப் இந்த மாதிரியான எடிட்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் வீடியோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கேஷுவல் யூஸுக்கு தான் செட் ஆகும். ஹெவியாலாம் எடிட் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அண்ட் கேமிங் அப்படின்னு வரும்போது நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் கேஷுவல் கேம், நார்மலான கேம்ஸ்லாம் ப்ளே பண்றீங்க அப்படின்னா லோல இருந்து மிட் கிராஃபிக்ஸ் வச்சு நீங்க வந்து கேம் ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா வீடியோ எடிட்லாம் பண்ணணும், 3D ரெண்டரிங்லாம் பண்ற மாதிரி இருக்கு, ஏஐ மிஷின் லேர்னிங் மாதிரிலாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் குறிப்பாக கேம் பிளே நான் பண்ணுவேன் ப்ரோ, டார்கெட்டடாக கேமுக்காக தான் வாங்குறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்காது. ஸோ யாருக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 67,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃபர்லாம் சேர்த்து 62,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ப்ராடக்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.